கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கௌதம் மதுமிதா ரெண்டு பேரும் எங்கே ஆளையை காணும் அப்படின்னு மொத்த குடும்பமும் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக கௌதமும் சரி ரெண்டு பேரும் மதுமிதா ரெண்டு பேரும் கார்லேருந்து இறங்கி வந்தோடனே எங்கே இருக்கான் அபிஷேக் அப்படின்னு மொதல் வேலையாக கேட்குறாங்க. கௌதம் விடுப்பா, இன்னி கூட ஆஃபீஸ் விஷயமா முக்கியமானதாக பேசணும் அப்படின்னோடனே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்று இல்லை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிடுறாங்க அபிஷேக்குக்கு. ஆமாம், நேற்று நடந்துச்சுல அந்த பிரச்சனை சரியாயிடுச்சா இல்லையா, எனக்கு முதல்ல தெளிவாக பதிலாக சொல்லு அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அபிஷேக் நான் திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு பின்ன எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த விஷயத்தில் ஆஃபீஸ் விஷயத்தில் நான் ஒன்றை தான் கேள்வி கேட்பேன். அதுக்கப்புறம் நீ ஏதாவது தப்பு செஞ்சேன்னு சொல்லி தெரிஞ்சுன்னு ஏன் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சகுந்தலா முன்னாடியே சொன்னோன்னே விடுப்பா, ஏன் காலையில் வந்தோடனே இவ்வளோ ஒரு பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்க, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு இப்போ ஆரத்தி எடுக்கணும், முதல்ல ஆரத்தி எடுக்கணும், வாமா அஸ்வினி எடு அப்படின்னு சொன்னோன்னா ஆரத்தி எடுக்க போகிறாங்க. எடுத்து முடிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பொட்டு வச்சு முடித்ததுக்கப்புறமா பாட்டி ஒரு சடங்கு சொல்கிறாங்க. ஆமாம் கௌதம், உன் பொண்டாட்டி பேர் என்ன, மதுமிதா உன் புருஷன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே என்ன இது இப்படி ஒரு கேள்வி கேட்டால் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சந்தோஷ். இங்கே பாரு, என்ன சிரிக்கிறதுக்காக சொல்கிறேன், அவங்க சொல்கிறதுலையே அவங்க வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியுமா, இது ஒரு சடங்கு, அது முதல்ல சிரிக்காமல் பேசாமல் இருங்க, இந்த காலத்து பசங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது அப்படின்னோடனே சரின்னு மதுமிதா கிட்ட கேட்குறாங்க. கேட்டோன்னா நல்லா கணீர் குரலில் கௌதம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா பேரை சொல்கிறாங்க. கௌதமை பயந்து சொல்கிறாப்புல மதுமிதா அப்படின்னு அஸ்கி வாய்ஸில் சொன்னோன்னே என்னடா இது உல்ட்டாவாக நடக்குதுன்னு லக்ஷ்மிகாந்த் சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டு பேர் சொன்னதில் என்ன தெரியுமா தெரியுது, மதுமிதா ரொம்ப தைரியமான பொண்ணு, போல்டான பொண்ணுன்னு தெரியுது. அவள் சொல்கிற பேச்சை தான் கௌதம் கேட்பாங்கிற மாதிரி இனிமேல் வாழ்க்கையில் இருக்க போகுது போல். சரி வாங்க அப்படின்னோடனே சகுந்தலா என்ன இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சரி விடு, அந்த காலத்து பாட்டி எப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்தோடனே விளக்கேற்ற சொல்கிறாங்க. சரின்ட்டு மதுமிதா சாமி கும்பிட்டுட்டு மனசார வேண்டுறாங்க. இந்த மாதிரி ஆண்டவா, இத்தனை பேர் இருக்காங்க, நான் இன்னும் அவரையே புரிஞ்சிக்கல, எப்படி அவர் கூட அனுசரித்து வாழ போகிறேன்னு இன்னும் தெரியல எனக்கு, நீ தான் இந்த குடும்பத்தில் உள்ள இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறதுக்கும் பக்குவமாக என்கிட்ட எந்த தப்பும் இல்லாமல் நான் நல்லபடியாக இந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கும் நீ தான் அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக மதுமிதா மனசார வேண்டிகிட்டு இருக்கதை கண்ணை திறந்து கௌதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு மதுமிதா பார்க்குறாங்க கௌதமை. என்னென்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றுமா அப்படின்னோடனே தீக்குச்சி எடுத்து கொடுக்குறாங்க. ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு தீக்குச்சியில் 10 தடவையும் விளக்கு திரி இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் ஏற்றிடணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏம்மா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இன்னொரு தீக்குச்சி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிட போகிறோம், நம்மக்கிட்ட இல்லையா என்ன அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, ஒரு தீக்குச்சியில் ஏற்றினானா அவன் மொத்தமும் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக சிக்கனமாக வழி நடத்தக்கூடிய திறன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சாமியை வேண்டிக்கிட்டு மதுமிதா ஏற்றுறாங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இன்னொரு தீப்பெட்டி குச்சி வேணும்னா நான் எடுத்து தரேன், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் அப்படின்னோடனே மதுமிதா விளக்கேற்றி முடிச்சிடுறாங்க. 10ஐயும் லைட்டாக கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கௌதம் லைட்டாக பதட்டப்படுறாப்புல. அப்புறம் நல்லபடியாக விளக்கு ஏற்றி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி இப்போ நல்லபடியாக முடிச்சாச்சு, அடுத்தது குடத்தை எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. குடத்தை எடுத்து வச்சுட்டு இந்த குடத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சு அதில் ஒரு மோதிரத்தை போட்டு விட்றாங்க. இப்போ இந்த மோதிரத்தை யார் எடுக்க போகிறாங்களோ, மதுமிதாவும் கௌதம் ரெண்டு பேரில் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த குடும்ப நிர்வாகத்தை தைரியமாக செய்வாங்க அப்படின்னு திறன்பட அப்படின்னோடனே சரி மோதிரத்தை விட்டு எடுக்கலான்ட்டு போகிறாங்க. மதுமிதாவும் சரி கௌதம் ரெண்டு பேர் கையும் உள்ளுக்குள்ளே குடத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒருத்தர் மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கௌதம், நீ ரொம்ப பெரிய கையை, உன் பெரிய கையில் இத்தினூண்டு மோதிரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அவமானமாக போயிடும், அதனால் எப்படியாவது எடுத்துரு அப்படின்னோடனே இங்கே ராகுல் சொல்கிறாப்புல, என் அண்ணி தான் ஜெயிப்பாங்க, அண்ணி விட்டுறாதீங்க, கௌதம் அண்ணன்கிட்டேருந்து எப்படியாவது மோதிரத்தை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னானே கரெக்டாக சகுந்தலா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு இதை வேற நம்மளை விளையாடுறதுக்கு வேடிக்கை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படின்னோடனே என்ன சகுந்தலா மனசில் ஏதோ நினைக்கிற போல் அப்படின்னு பாட்டி கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாதா, இதெல்லாம் இந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தானே நினைக்கிற, இதை உனக்கு சொன்னால் புரியாது, பேசாமல் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை ரெண்டு பேரும் ஜோடியாக எடுக்கிறாங்க. எடுக்கிறத பார்த்தோன்னே யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தீங்கன்னா நான் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே கைப்பட எடுத்தீங்க பாருங்கள், அங்கே தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு கொடுத்து அனுசரித்து சந்தோஷமாக வாழ்வீங்கிறது இதிலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு
காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னோன்னா, இந்த பக்கம் தனியாக வந்து எல்லோரும் வந்து அங்கங்கே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபோன் வருது. ரேணுகாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி, அம்மா நான் வந்து கிளம்பி இங்கே வந்துட்டேம்மா, சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா ஜீவா வந்து சந்தோஷப்படுறாங்க, என் அக்காவை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ராமகிருஷ்ணன் கிட்ட வந்து பாலும் பழம் இதெல்லாம் கொடுக்கணும், எல்லாம் தேவையானது ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன், அவங்கள வர சொல்லு அப்படின்னோன்னே, இந்த பக்கம் மாயா வந்து கேட்குறாங்க, எப்போ வந்து இறங்குறோம், அதுக்குள்ளே வந்து அடுத்தது சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் வைக்கணுமா, ஏன் கொஞ்சம் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கிட்டா ஆகாதா அப்படின்னோடனே, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னோடனே மாயா கிட்ட வந்து ஜீவா வந்து சொல்கிறாப்புல, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ தான் நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வந்துகிட்டு இருக்கோம், அவங்க வந்து சொன்னாங்கன்னா பெரியவங்க சொன்னால் அதை கேட்டு குடிக்கிற பக்குவத்தில் இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, இதை பற்றிலாம் நீ ரொம்ப யோசிக்காத அப்படின்னு மாயா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. முதல்ல வந்து அக்காவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கௌதம் தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம சந்தோஷ் வந்து, ஆமாம் நேற்று வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னு வந்து கௌதம் சொல்கிறாங்க. என்ன, எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் நீ வந்து பண்ணியிருந்தேல்ல, அதுவும் அந்த கேக்கு கொடுத்த பற்றியா, அந்த கேக்கு வந்து ஒரே இதில் நானே சாப்பிட்டுட்டேன், மதுமிதா கூட கொடுக்காம இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏய் கேக்கெல்லாம் பற்றி ஏன்டா பேசிகிட்டு இருக்கேன், நேற்று என்ன நினச்சேன், அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா அவங்க தான் சரியாக சாப்பிடலை, நான் வந்து அப்படியே சாப்பிட்ட மயக்கத்தில் டயர்டாக வந்து படுத்து தூங்கிட்டேன், இங்கே மதுமிதா வந்து அந்த சோபாவில் படுத்து தூங்கிட்டாங்க அப்படின்னோடனே, அட பாவி, இப்போ இதுக்காக தான் நான் உன்னை வந்து பாடுபட்டு வந்து ரூமு வந்துலாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தேன், மேற்கொண்டு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தேன், நீ என்னடானா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, ஆமாம் பாட்டி வந்து அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து பார்க்குறாங்க. கௌதமும் சரி இங்கே சந்தோஷம் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இப்போ எப்போ பார்த்தாலும் அடிக்கடி தனியாகவே பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களை முதல்ல என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒரு செகண்ட் நோட் பண்ணுறாங்க. இங்கே வாமா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க மதுமிதாவை. மதுமிதா டக்குன்னு வந்து அபர்ணா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கப்போ திரும்பி பார்க்குறாங்க. அதோட வந்து எபிசோடு வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.